புது யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக்ஸ். அம்மா அம்மா திறங்க எங்கே எங்கே இறக்கால பாபம் வா வாங்க 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 ஆடே ஆடே வா. பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். போடக்கூட நோட்டீஸ் உடனே எங்களை வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக்ஸ் யூடியூப் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நல்ல சந்தோஷமா நல்ல எவ்வளோ உயரத்துக்கும் போகலாம், எவ்வளோ தூரம் போகலாம், எங்கே போனாலும் நம்மளை என்ன சொல்கிறது 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து நம்மளை இப்போ பாருங்க அவையும் விட வளர்ந்து நிற்கிற அளவுக்கு நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்கன்னு சொன்னால் யோசிச்சுப்போமா வளர்த்துருக்காங்கன்னு சொன்னால் அது அம்மாவினுடைய முயற்சி. வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் தளத்தை போன்று எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக்ஸ் யூடியூப் தளத்தையும் உங்களுடைய ஆதரவை தாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே வயசு மனுஷன் கையால் பால் புளிஞ்சு நீங்கள் கஞ்சை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது பூர்வ ஜென்ம பலன் 1 2 3 4 5 5000 60 இல்லை 5 மணி ஆகட்டும் 5 மணி ஆகட்டும் 2 கழுவி போட்டு தான் அடுக்கணும். ஆனால் சீனியை மட்டும் கழுவில மக்கள் அடுவாள வந்துடுயா இது வேலை செஞ்ச வேலை இது நாங்கள் வேலைண்டு வந்து அப்படிதான் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ. நாங்கள் என்னடா அது முதலாவது கை எங்களை 3 தரம் சுற்றி போட்டு போட போறா பாருங்க. ஐயா அடுப்பும் போனோம் தானே. ஓகே இவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு இந்த கஞ்சை பொங்கல் பொங்குறா 450 ரூபா அந்நேரம் வாங்கினேன். இப்போ வாங்கிட்டேன். இது சும்மா ஆச்சு திலாவனா சரி இந்த பொங்கல்ன்றாங்கன்றாஞ்சோ அடிப்பிடிக்க கூடாண்டி. இது அம்மாட ஸ்பெஷல் ரதியம்மா ஸ்பெஷல் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் ரதியம்மாட ஸ்பெஷல் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இல்லை சனம் லைனில் வாங்க லைனில் தான் கிடைக்கு லைனில் வாங்கடாப்பா லைனில் வாங்க ஆர்டர் பண்ணிடுங்க கஞ்சி கிடைக்கும்னா லைனில் வேணுமா கொஞ்சம் கொஞ்சம் பாடலையும் கொஞ்சம் கிழிச்சு நிற்கலாமே கிளி சுடுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான், நான் மிது. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய ஊரில் எங்களோட வீட்டு முற்றத்துக்கு முன்னுக்கு இருந்தால் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம். அதாவது புது யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக்ஸ் புது யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் தளத்தில் நாங்கள் சொல்லியிருப்போம், அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஏன்னா வீடியோட ஆரம்பித்து சொல்லியிருக்கோம் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் புது வீடியோ போட்டுக்கொண்டு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலோடு காத்து கொண்டிருந்தது, நிறைய பேர் கேட்டது. உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ரதியம்மா ஆசைப்பட்டு ஒரு யூடியூப் சேனல் கேட்டிருந்தாங்க. அவைக்காக ஒரு திறந்த ஒரு சேனல் மட்டுமல்ல, இது எங்களுக்காகவும் ஒரு சேனல் நாங்கள் சொல்லலாம். காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் தளத்தின் வாயிலாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நிறைய விஷயங்களை செய்ய போகிறோம். எம்எல்டி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய உதவி திட்டங்கள் நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கோம். இன்னொரு அனுமதி ஒன்று எங்களுக்கு கிடைக்கணும். அந்த அனுமதி கிடைச்சது அப்புறம் நாங்கள் வடிவாக திறன்பட அழகாக அதை செய்யலாம். அதில் முழுக்க ஹெல்ப்பிங்கும் அதில் சேர்த்து இந்த எம்எல்டி திட்டம் தான் இதில் போகுது. அந்த என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய மகிழ்ச்சியை காட்டுறதில்லை, அதில் காட்டிலாது. அப்போ இந்த ரதியம்மாட இந்த யூடியூப் சேனல், அப்போ இந்த யூடியூப் சேனலில் நாங்களும் அடிக்கடி வருவோம். சில வேளை நாங்களும் முழுமையாக வந்தாலும் வருவோம். ஏன்னால் இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தம்பியும் ரதியம்மா இதை ரன் பண்ண போகிறாங்கன்னு. அப்போ ஆரம்பத்தில் நான் டக்குன்னு ஒரு வாகனத்தை கொடுத்து பழகா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஓடணும்னு சொன்னால் ஓடுவாங்களா கஷ்டம். அப்போ நாங்கள் பக்கத்துலேருந்து
நாங்கள் டிரைவிங் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா தான் வந்து அவங்க அதை செய்வாங்க. அப்போ அந்த வகையில் வந்து மகிழ்ச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் தளத்தை போன்று எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக்ஸ் யூடியூப் தளத்தையும் வந்து உங்களுடைய ஆதரவை தாங்க, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்ன இதுக்கு எப்படி இருக்கு இன்றைய நாள்? சந்தோஷமா இருக்கு. என்னென்னு சொல்றது, இவ்வளோ நாள் நாங்கள் ஃபுல் பிஸியாக. அதாவது மிது அந்த கதைக்குள்ளே வந்து சொன்னாங்க, மிது வந்து சோர்ந்து போனோமா 10 நாள் சாப்பிட ஆளுமா கதைக்காம. சரியா, கொஞ்சம் உஷாராக கிடையாது. நம்ம உஷாராக உற்சாகமா இது தெரியும் தான், நம்ம இப்படி தான் கொஞ்சம் கூச்சா வேண்டி. உண்மையாக சந்தோஷமா இருக்கு தானே. இப்படி அனுஷனா கடை மாதிரி அதிகமாக ஆசைப்பட்டு ஒரு இது விடயம் இது யூடியூப் ஆரம்பிக்கணுமெண்டு. மற்றது எங்கட வேலையும் பார்த்தீங்கன்னா கடும் பிஸியாக இருந்துருக்கு இவ்வளோ. ஏன்னே ஃபுல் ஓட்டங்கள் அதுன்னு சொல்லி இப்படி இந்த சேனலில் நாங்களும் இனி சந்தோஷமாக இருக்கிற அதெல்லாம் காட்டுவோம் எல்லா விஷயங்களும். அதாவது நிறைய பேர் வந்து கவலைப்பட்டீங்க. அதாவது என்னென்னு சொன்னால் வந்து இப்படி என்ன சொல்கிற மகிழ்ச்சியான வீடியோக்கள் போடுறது, என்டர்டெயின்மெண்ட், அடுத்து வந்து அம்மாவினுடைய ரதியம்மாவினுடைய சமையல்னு வீடுக்குள்ளே வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து கழிச்சவங்க. அடுத்து அம்மாவுக்கு வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து யாரும் வந்து குறை சொல்லலைன்னு. அதாவது என்னென்னு சொல்கிறது, இப்போ நம்மளை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய மனசையும் வந்து நோக்கடிக்காமல், இந்த யூடியூப் சேனல் எல்லோருடைய மனசையும் வந்து நோக்கடிக்காமல் ஒரு சாதுவாக போய் கொண்டிருக்குமே. இது வந்து ஒரு உங்களையும் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக போய் கொண்டிருக்கும். அது தம்பி இருக்கான். தம்பி என்னம்மா சந்தோஷமா? சந்தோஷம். இந்த சந்தோஷம் இல்லைன்னு யூடியூப் சேனல் திறந்தாச்சுன்ட்டு போட லவ் யூ வேண்டாம் அங்காளவன் வந்து ஒரு அந்த கண்கிழங்கமாக போட்டிருந்தார். காரணம் என்ன சொன்னால், இப்போ ஒரு என்ன எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஆயிடுத்தேனே. 3 வருஷத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ அவனை எதுக்குள்ளே எடுக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவலை இருந்தேன். அன்றைக்கு சொல்லியிருப்பேன். அவள் சொல்லாட்டி நம்மளா புரிஞ்சு சொல்லக்கூடிய இருக்குமே. இனி என்ன செய்யறது, இப்போ நம்மட இந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் தளத்தில் வந்து கிட்டத்தட்ட மிது ஒரு ஆள், அடுத்த சானூத்தம்பி ஒரு ஆள், இன்னொரு மொத்தமாக 4 பேர் வந்து வேலை செய்கிறாங்கண்ணே. 4 பேர் வந்து வேலை செய்யக்குள்ள வந்து இப்போ ஒரு வேலை இருக்குக்குள்ளான்னு அவருக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கலாமண்ணே. அப்போ ஒரு வேலை இல்லாமல் சும்மா எடுத்து வச்சு அப்புறம் அவன்கிட்ட மனசையும் வந்து கஷ்டப்படுத்த நான் விரும்பலண்ணே. அப்போ அதனால் சொல்லியிருந்தேன், நீ ஒன்று யோசிக்காத, ஏதோ ஒன்று செய்வோம்னு சொல்லியிருந்து இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவனுக்கும் ஒரு அங்கீகாரம் எங்கிட்ட இந்த யூடியூப் சேனல் வாயிலாக வந்து கொடுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப தெரிய மாட்டான்னு. கண்டிப்பாக இது ஒரு வேலையாக வந்து கண்டிப்பாக செய்வான்னு சொல்லி நம்புகிறோம். அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ண்ணே. அடுத்த இப்போ நம்ம நண்டி, அடுத்து நம்மளோட சித்தப்பா ஒருத்தர் வந்து யோசிக்க மாட்டாங்கண்ணே. அனுஷன் தம்பி வந்து தம்பிக்கு வந்து ஒரு வேலை மாதிரி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஒரு ஃபம்பலாக சந்தோஷமாக ஒரு ஃபன்னாக வந்து ஒரு இதே கூட ஒரு யூடியூப் சேனல் இது. அம்மா அதாவது யோசிப்பீங்கண்ணே, எல்லாரும் பற்றியும் கதைக்கு எங்கடா முக்கியமான ஆளை காலன்னு யோசிப்பீங்க. அதாவது ரதியமாக சொல்லிக்கும், அம்மா என்னென்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வைத்திருங்க சரியோ, நாங்கள் வந்து கதவை தட்டுவோம், நீங்கள் திறந்து வரணும். அதாவது என்ட்ரி இப்போ முதலாவது யூடியூப் சேனல் என்ன முதலாவது வீடியோவில் என்ட்ரி கொடுக்கத்தானே வேணும்னே. அப்போ நீங்களும் பார்க்கலாம் இப்போ அம்மா வந்து எப்படி செயற்படுறாங்க. அதாவது இது கொஞ்சம் சந்தோஷமாக போகணுன்னு நாங்கள் நம்புகிறேன். எங்களோட முதலாவது சேனல் அதாவது எங்களுடைய ரதியம்மாவினுடைய யூடியூப் சேனல். அதாவது இப்போ என்னுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட இது நம்மளோட சேனல் தானே. ரதியம்மாவோட பேர் போட்டால் என்ன, எந்த பேர் போட்டால் என்ன, 6 பேர் போட்டால் என்ன, இது நம்மளுடைய யூடியூப் சேனல் தானே. இப்போ நம்மளோட பேர் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்று போட்டால் இப்போ ஏற்கனவே வந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் சேனல் இருக்குதால வந்து நீங்கள் சர்ச் பண்ண உடனே டக்குன்னு இந்த சேனலும் வருமே. அப்போ சப்ஸ்கிரைபர் வந்து டக்குன்னு வந்துருமே. அப்போ அதன் அடிப்படையில் வந்து இந்த பேரை நாங்கள் சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு விருப்பம், எனக்கு ஆரம்பத்தில் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் 2 மொட்டையாக வச்சுட்டு எனக்கு வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ப்ளாக் கண்டு வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலாம் யோசிச்சு பார்த்து நான் ஆர்ஜி அனுஷன் அப்படி நிறைய யோசிச்சுனாங்கண்ணே. அப்போ அந்த வகையில் வந்து இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கும். உண்மையிலே மகிழ்ச்சியான தருணம். தம்பி இப்போ அம்மா எல்லாம் சேர்ந்து இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு அழகான ஒரு சமையல் என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமையல் வந்து செஞ்சு காட்டுவாங்க. அதைந்தாண்டி வந்து இப்போ புது இடங்களை வந்து சுற்றி காட்டுறது பம்பளை. அதாவது உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துறது தான் இந்த காணொலி. அது மட்டும் இல்லை, இப்போ என்னுடைய திறம் ஒன்று இருக்குன்னு. அதாவது வாய்ஸ் ஆஃப் அனுஷன் அப்படின்றாலே வந்து ஒரு திறம் ஒன்று இருக்குது. இந்த ஒரு யூடியூப் சேனல் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் காரணம் வந்து அந்த அறிவிப்பாளர் என்ற அந்த என்ன குரல் மூலமாக நாங்கள் ரேடியோ போயிட்டு பிறகுதான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்க காரணம். அதனால் இடையிடையே வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய எங்களுடைய உறவுகள் இருப்பாங்க, புலம்பெயர் நாட்டில் வந்து எங்களுடைய உறவுகள் இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்டில் வந்து இப்போ நிறைய பேர் அந்த கவிதையை நேசிக்கக்கூடியவங்க, வானொலி மூலம் நேசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்கண்ணே. அப்படி உங்களுடைய வீட்டில் வந்து யாராவது இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடின, அதாவது வீடியோ பார்த்துட்டுன்னு பிறந்தநாள் கொண்டாடினா உங்களோட மகளுக்கு ஒரு வாழ்த்து செய்தி நீங்கள் சொல்லணும் உங்களோட சேனல்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லுவேன். நீங்களும் உங்களையும் நாங்கள் மகளுக்கு தானே வேணும். உண்மையில வந்து யூடியூப் தளத்தில் உங்களோட பிள்ளைகள பிறந்தநாளையோ அடுத்து வந்து திருமண நாளையோ அல்லதுன்னு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லணும், ஒரு வாழ்த்தாக்கணும்னு சொன்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி நல்ல நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து நல்லா என்ன சொல்கிறது கவிதை கொஞ்சம் எழுதக்கூடியவங்க, கவிதையிலும் வாசிக்கூடியவங்க.
அப்படியான கவிதைகளை வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து அதை கமெண்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அந்த கமெண்ட்டுக்களை வந்து நாங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி தான் அந்த கவிதையை வாசிப்போம். அந்த வகையில் முதல் நாள் என்ன அழகான ஒரு அம்மா கவிதையோட வந்து ஒரு குட்டியான ஒரு கவிதையோட வந்து எங்கிட்ட இந்த வீடியோட எங்களோட அம்மாவை வந்து வரவேற்கலாம். என்ன அது குரலில் மாற்றி கதைக்கணும். சரி, ஓகே. பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியிலும் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையோட எங்களுடைய ரதியம்மா வந்து நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்தப்புறம் இது முதலாவது வீடியோன்றது தான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்யணும். என்ன கவிதை நல்லா இருந்தால் கவர்மெண்ட் ஏன்னா இதே மாதிரி கூட கவிதைகளும் சொல்லலாம். ஒரு மியூசிக் கூட வந்திருக்கும். வாங்க போம் அம்மா வரைக்கும் போம். சம்பரபர சத்ததே புலி உருமுது. அம்மா பாவம் அம்மா சரிங்க எங்கே அழகான்ல பாவம் பாவம் வா வாங்க 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 ஆடே வா. என்னம்மா உங்களை வாய்ஸ் ஆஃப் பொன்னியின் ப்ளாக்ஸ் யூடியூப் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நல்ல சந்தோஷமா நல்ல அது நான் தான் சொன்னா அம்மா வரக்கூட வித்தியாசமாக செய்வோம். கொஞ்சம் கண்ணை கொஞ்சம் மூடிட்டு வாங்க. ஏன்னா அதாவது கொஞ்சம் சந்தோஷம்டா பாய். உண்மையில் வந்து உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு சந்தோஷம் எதுன்னு கேட்டால் நம்மளோட அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறேன். ஏன்னா எங்கள் மூலமாக ஒரு சிலர் வந்து அம்மா பிரிஞ்சிருக்கிற நீங்கள் அம்மாவோட கோபமாக கதைக்கூடிய ஒரு சிலர் என்ன எங்களோட வீடியோ பார்க்கலாம். எங்களை பார்த்து என்ன உண்மையில் வந்து உங்கள் அம்மாக்களோட வந்து பாசம் காட்டுங்க. உண்மையில் வந்து நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போகலாம், எவ்வளோ தூரம் போகலாம், எங்கே போனாலும் வந்து நம்மளை என்ன சொல்கிறது 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து என்ன நம்மளை வந்து இப்போ பாருங்கள் அவையும் விட வளர்ந்து நிற்கிற அளவுக்கு நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்கன்னு சொன்னால் யோசிச்சுப்போமா. என்ன வளர்த்துருக்காங்கன்னு சொன்னால் அது அம்மாவினுடைய முயற்சி. அம்மா நினைச்சா வந்து இப்போ என்ன சொல்கிறது அம்மா வந்து உண்மையில் தெரியும். இப்போ கணவன் இல்லாமல் வந்து என்ன வளர்த்தவங்க இப்போ எத்தனையோ இடத்துல எவ்வளோ சம்பவங்களை பார்க்குறேன்னு. அப்படி இல்லாமல் என்ன சொல்கிறது அம்மா எங்களுக்காக வேண்டி வளர்ந்தவ எனக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவன். கண்டிப்பாக அவட இறுதியில் அவட சந்தோஷம் வந்து எங்களுக்கு முக்கியம். அவள் என்ன கேட்குற அவள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்போம். அந்த வகையில் அந்த யூடியூப் சேனல் வந்து கேட்டவங்க டெய்லி இனி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செய்யக்கூடியவங்க செய்வாங்க. என்னம்மா சந்தோஷமா? நல்ல சந்தோஷமா. ஓகே, உங்களோட ரசிகர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லா அக்கா தங்கச்சிமாரு அம்மாமாரு அனைத்து உறவுகளுக்கு நன்றி. எங்கட இந்த சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். போடக்கூட நோட்டீஸ் உடனே எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பூ கொண்டு ஊற்றிக்குமா. என்ன காத்திய பூ எங்க பாப்போம் மக்களே பாருங்க. அதாவது இன்றைய தினம் ஒரு பூ கொண்டு ஊற்றி காத்திய பிஞ்சு பாருங்க. கிட்ட காட்டுங்க தெரியுதோ கார்த்திகை பூ. இப்போ என்ன மாதம்? மார்கழி மாதம். போன மாதம் தான் கார்த்திகை. கார்த்திகை மார்கழி பாருங்க. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பூ தானே கொஞ்சம் மாறி பூத்துருக்குண்ணே. அதாவது இப்போ ஒரு பூ இருக்குண்ணே பிந்திய கார்த்திகை பூ. ஆமாம் சரி வாங்கம்மா அப்படி இருக்கட்டும். அது பூ மரத்தோடு இருக்கு, அது கலகு தனியாக பிரித்து அழகு இல்லை. சரியோ ஓகே. இப்போ என்னென்னு சொன்னாமா இப்போ நம்மளோட வாய்ஸ் ஆஃப் பொன்னியின் ப்ளாக்ஸ் யூடியூப் தளத்தில் வந்து முதலாவது வீடியோ வந்து இப்போ என்ன வீடியோ நான் கொடுக்க போகிறோம். நாங்கம்மா அந்த அரிசி கஞ்சி காய்ச்ச போகிறோம். அரிசி கஞ்சி காய்ச்ச போகிறோன்னே. அரிசி கஞ்சி காய்ச்ச முதல்ல இப்போ என்னென்ன செய்ய போகிறோம் என்று வந்து வழியாக சொல்லுவோம்ண்ணே. அதாவது இப்போ அம்மா பக்கத்தில் சொல்ல தானே வேணே. அதாவது ரதியம்மா வந்து இப்போ இடையிடையே வந்து தேவையான உணவுகள்னு வித்தியாசமான உணவுகளை வந்து சமைச்சு காட்டுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நானும் அதுக்குள்ளே நாங்கள் வரும்போது வந்து இப்போ உங்களுடைய அந்த கவிதைகள் என்ன சொன்ன மாதிரி உங்களுடைய அழகான கவிதைகளை நீங்கள் அனுப்பி வச்சிங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கவிதைகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோகளில் வந்து சொல்லிக்கொள்வோம். இது இப்போ இணைஞ்சு பயணிப்போம். இப்போ எங்களுக்கான தளம் மட்டுமில்லை, இது உங்களுக்கான தளம் கூட. நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்க நினைச்சிங்கன்னு சொன்னால் வந்து உங்களுடைய அந்த இதை சொல்லுங்கள். அடுத்த வாழ்த்துக்கள் என்ன எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஏன்னா உங்களையும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தானே உங்களோட பிள்ளைகளோட வாழ்த்துக்கள் சொல்லக்கூட உண்மையில வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அப்படி நாங்கள் வித்தியாசமாக என்னென்ன தோணுவோம் வந்து அதெல்லாம் செய்வோம்.
என்னென்ன ஃபம்பலாக வந்து கையக்கணுமே செய்யணுமே எல்லாம் செய்வோம். இன்றைய தினம் வந்து இப்போ அம்மா சொன்னமா வந்து இப்போ அரிசி கஞ்சி இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. இப்போ புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிக்கிறது சந்தோஷமான விஷயம். அதனால் வந்து ஒரு இனிப்போட ஆரம்பிப்போம் என்றதுக்காக வந்து இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை கஞ்சிமா என்ன சக்கரை கஞ்சி இப்போ வந்து செய்ய போகிறோம். இது இப்போ அம்மாவனுடைய கையாலே வந்து எல்லாம் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து இப்போ சப்போர்ட் பண்ண போகிறோம். என்னம்மா சொல்லுங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த அரிசி கஞ்சி சக்கரை கஞ்சி என்ன ஓகே. அது என்னென்னு சொன்னால் இப்போ போக தான் இப்போ எல்லாரும் பழகணும்னு. இப்போ இனி போக வந்து அம்மா வந்து நல்லா கதைக்க வந்து பழகிடுவாங்க. இப்போ முதல் நாள் என்னக்குள்ளே வந்து கொஞ்சம் இதாக தண்டு இருக்குமே. இப்போ தனியாக இப்போ என்னக்குள்ளே வந்து கொஞ்சம் இதாக தண்டு இருக்கும். நாங்கள் இருப்போம் யோசிக்க தேவை தெரியா. தனியாக விட்டு போட்டு நாங்கள் விட்டுட்டு ஓட மாட்டோம். சரியோ ஓகே. அப்போ என்னம்மா செய்ய போகிறோம்? இப்போ எல்லாம் ரெடி பண்ணி செய்வோம். இனிதான் வந்து தேங்காய் எல்லாம் திருவி பால் புளிஞ்சின்னு அடுப்பெல்லாம் மூட்டி கொஞ்சம் சக்கரை கஞ்சி காய்ச்சி எடுத்துன்னு வடிவ காய்ச்சி செய்வோம். ஓகே நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பொருட்கள் வச்சிருக்கேன் காட்டு. பொருட்கள்லாம் காட்டும். சரி ஓகே. இப்போ என்ன விஷயம் காட்டுறோம். மக்களே நாங்கள் இந்த அரிசி கஞ்சி காய்ச்ச போகிறோம். இப்போ இருக்கிற பிள்ளைகள் எங்களோட மகன், இந்த தம்பி, அப்புறம் எங்களோட தங்கச்சிர மகன், நான் எனக்கு மகன் முறை 3 பேரும், மற்றது எங்களுக்கு தம்பி முறை வீடியோ எடுக்கிற தம்பி. இப்போ என்னண்டா நாங்கள் அரிசி கஞ்சி காய்ச்ச போகிறோம். சேர்ந்து அரிசி இதை கொஞ்சம் திறந்து ஓப்பன் பண்ணி காட்டணும். ஓகே காட்டும். என்ன அதாவது இப்போ அரிசி சக்கரை கஞ்சி காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து காட்டப்படும். ஏனம்மா அப்போ வடிவா காட்டுங்க, வடிவா விளங்கப்படுத்துங்க. இந்த அரிக்குமா அரிசி இது மகன் 1.25 கிலோ இருக்குமா, 1 கிலோவும் 1/4 கிலோவும் இருக்கு. அவ்வளவுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். அவ்வளவுக்கு தேவையில்லம்மா, கூட இருக்குமா, குறைச்சி எடுத்தா சரி. ஓகே அரிசி இது பச்சரிசியா இல்லை? இது நம்மட வயல் அரிசிமா. நம்மட வயல் அரிசி. ஓகே ஓகே. அதேனம்மா நம்மட வயல் அரிசியா? அது பச்சரிசியா? பச்சரிசியாம்மா, பச்சரிசி. சரி ஓகே. அடுத்தது இது மகன் சீனி 1 கிலோ, கருப்பு சீனி 1 கிலோ. இவ்வளோ போட்டா நல்ல கணக்காக தான் இருக்கும். சரி சீனி இருக்கு, அதாவது அரிசி இருக்கு, கருப்பு சீனி இருக்கு. அடுத்தது இந்த அரிசி சக்கரை. அப்போ சக்கரை கஞ்சி மெயினா தேவை சக்கரை. சக்கரை இல்லாமல் சக்கரை கஞ்சி காய்ச்சல் அது சரியோ? சரி ஓகே. அடுத்தது பேனிச்சம்பளம், அடுத்து வந்து கொடுமுந்திரி அம்பளம். ஓகே ரெண்டும் இருக்கு. இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இப்போ எல்லாம் காய்ச்சப்புறம்னு. அடுத்து இன்னொன்று தேவை எங்கள் வீட்டு தேங்காய் பாய் இழுத்து வரும்போது 3 கொண்டு அடுப்பு விட்டுற மாதிரி வட்டை அங்கால இருக்குமா? அதாவது அந்த இடத்துல ஏற்கனவே பாய் இருந்தது. தேங்காய் மூட்டும் தவறித்துமா, தவறி அங்காலே தான் பார்த்து ஒரு தேங்காய். ஓகே. இப்போ என்னடா இப்போ தேங்காயெல்லாம் இப்போ தவிர்த்து நாங்கள் இப்போ எங்கிட்ட இந்த அரிசி கஞ்சி காய்ச்சிட்டு இந்த வேலையில் பார்க்குறோம். எல்லாருமே ஒரு வேலை செய்ய போகிறோம். அப்போ வந்து 2 பேர் வந்து ஒரு ஆள் வந்து பேணிச்சம்பளம் வந்து என்ன விதி எடுங்க, பேணிச்சம்பளம் விதி எடுங்க. ஒரு ஆள் தேங்காய் தருவோம். ஒரு அடுப்பெல்லாம் மூடியாச்சுன்னு, அடுப்பெல்லாம் மூடியாச்சு. வேற என்னம்மா எல்லாம் ஓகே? வேறு எடுக்கணும் சக்கரை கஞ்சி உபரி. ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம ரெடியாக இல்லை வேலையும் செய்வோம்னே. அப்போ பேணிச்சம்பளத்தை வந்து ஒரு ஆள் கந்த பாருங்க, சீனியெல்லாம் அரிக்கட்டும், அரிசியை கழுவி எடுங்க. கழுவி எடுக்கணும். ஓகே தண்ணியில் எடுத்து வாங்க தெரியும். நம்ம தேங்காய் தான் எடுப்போம். தாங்க 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 தேங்காய் எடுங்க. எடுத்து அரிசியை கழுவுமோ? தேங்காய் தான் பெஸ்ட்டு. நான் தான் தருவோம் சரியா. தேங்காய் வந்து தாக்குறதுல வந்து நான் சரியா கட்டிக்காரு சரியோ? தெரியுதா கிளியரா? ஓகே. ஒங்காளி சரிடா வெட்டுப்பிடடா பாய். முதலாவது காணி இப்படி தான் தாக்குறேன்னு பிள்ளைங்களாம் குடிச்சு பார்க்க தெரியுமோ? ஓ தேங்காய் குடிச்சு பார்க்குறோம். முத்தின தேங்காய் அப்படி இடிக்குது சரியோ? எத்தனை தேங்காய்மா உடைக்கிற? 2 தேங்காய்ண்ணே. ஓகே அடுத்த தேங்காய் உடையம்மா. ஓகே சரியா? அப்போ 2 தேங்காய் உடைச்சாச்சு. அப்போ 4 தேங்காய் போய் வந்திக்கு தேங்காய் திரு வேலையா பார்ப்போம். நான் திருந்தாங்க தேங்காய்
அதாவது முதல்ல வந்து தேங்காயிலேருந்து தும்ப பிக்கணும் மரம் தெரியுது சரியா. இப்போ நிறைய நாள் தானே இப்போ தேங்காயில் அந்திரி பெல் குச்சி ஒன்று அடிக்கலே. ஓகே இதே போட்டு பழைய திருவண்ணு இப்படி வச்சு, அதாவது இது ஒரு மெதட் இருக்குது தேங்காய் ஒரு மெதட் இருக்கு சரியா. இப்படி திருவி தெரியுதோ பாருங்க. தேங்காய் அப்படி பூவை போல் வரணும், தேங்காய் பூ போல் வரணும், தேங்காய் கட்டி வரக்கூடாது. சரியா வா இல்லாண்டி திருப்பி பாருங்க. இந்த தேங்காய் திருற சத்தம் எப்படி கேட்கண்டு பாருங்களா. தெரியும் வழியா ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அனுஷன் அந்த வேலையை இப்போ சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கோமா. அதாவது பேரிச்சம்பளம் இதுதான் இப்போ கந்த பார்த்து கொண்டிருக்கேண்ணா. சொல்லக்கூடாது நம்ம வேலை ஒன்றும் செய்யலைன்னு அனுஷன் அதான் இதை கந்த பார்த்து கொண்டிருக்கேன். என்ன சொல்கிறேன், இதெல்லாம் அனுபவம். என்னென்னு சொல்கிறேனே, முதல் ஒரு காலத்தில் இதெல்லாம் அனுபவம் தான். இதெல்லாம் இப்போ போன வருஷம் ஞாபகம் வைக்கணும். உங்களோட திருவம்பா பூசைக்கு நம்ம அந்த டைம் செஞ்சது நன்றைக்கு தானா. அது சந்தோஷம் தானே. இதெல்லாம் எல்லோரும் இப்படி கூடி நின்று வேலை செய்கிறது. நம்மளோட டிலானியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி வேலைக்காரன் முடியல. ஓகே, இந்த பேரிச்சம்பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்கே எந்த நாட்டு பேரிச்சம்பழம் இல்லைங்க? அது இது ஸ்ரீலங்கா இல்லை, சவுதி அப்படின்னு. இது வந்து இப்போ எந்த நாடு சொன்னது? கட்டார். சரியோ, கட்டார் பேரிச்சம்பழம். ஐயோ கட்டார் இல்லை, இது கடைக்காரன். இது கட்டார் பேரிச்சம்பழமா இல்லை வேறு நாட்டு பேரிச்சம்பழமா இல்லை ஸ்ரீலங்கன் இலங்கையில் வந்து காத்தாங்குள்ள வேறு இடத்துல நிற்கும் நாட்டிப்பாங்கண்ணே. எங்களுக்கு தெரிஞ்சு காத்தாங்குடி அந்த மெயினில் நடுவில் நாட்டிப்பாங்க. அந்த மஞ்சள் கலருக்கு அந்த காயினையாச்சும் அப்படியோ. அதாவது வந்து கடையில் கொண்டு விற்றவங்க, அதாவது அந்த கருங்காய் பனிச்சம்பளம் அந்த மஞ்சள் கலரில் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னால் வந்து கொஞ்சம் கசரத்தன்மை மாதிரி, அவ்வளோ இனிப்பு இல்லை. நார்மலாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் நறுக்கு கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஏனென்றால் இப்போ இது எந்த நாட்டு பனிச்சம்பளம் பண்ணுறது அந்த நாட்டுக்கு அந்த வாங்கின கடைக்காரமெல்லாம் தெரியும். அவருக்கும் தெரியாடா அது இப்போ எந்தெந்த நாட்டில் வந்து இறங்க வேண்டியது. என்ன சனு தம்பி பாருங்க, தேங்காய் திரி கொண்டிருக்கான். நான் திரும்ப வந்துடுவேன் கல்லன். நான் வந்தால் ரெண்டையும் ஒரு செகண்டில் திரும்பி. ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் டே ஒரு ஒழும்பு தம்பி இல்லை இல்லை ஒழும்பு 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 நீ ஒழும்பு போ, அடுத்து போ, அடுத்து ஒழும்பு போ, நீ போ ஒளி போ. ஒரு செகண்ட்லையா சரியா? அதுக்கு கொஞ்சம் தான் இறக்கி போடு. ஒரு செகண்ட் தெரியுமா? சரி 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 சரியா? நம்மளுக்கு ஓ அவர் போய் இந்த வானத்தை குதிச்சிருக்காரு, ஒன்றும் தெரியாது அவருக்கு. அப்படி இருக்கான்னு சொல்லி கொடுக்கணும் அவருக்கு. ஒரு ஜெகம் முடிஞ்சிடா. எங்கடா எங்க இப்படி யாரும் திருடுவீங்களா? இதில் பாருங்க, யார் நல்லா திருடுன்னு சொல்லுங்களா கமெண்ட்ல. சரியா, நம்ம நல்லா திருடுவோம் இல்லை இவனு நல்லா திருடுவாங்க. தேங்காய் திருவிழா யார் நல்லா திருவிழா திருவிப்பட்டா சரியா? போட்டி ஒன்று இருக்கிற 3 மாதிரியா? சரியா நிமிஷத்து பாமாடா போட்டி மாடா. சரியா 3 பேருக்கும் ஒவ்வொரு தேங்காய் பாது. சரியோ சரியா? ஒன்று நான் தெரிய முடிச்சுட்டேன். இங்கே பாருங்க இப்படி எவ்வளோ வேகம் பண்ணி. எத்தனை நிமிஷம் பாப்பா
அப்போ இப்படி செய்வோம் ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் 2 வந்துடுவீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 நிற்க மாட்டேன் இல்லை அங்கே நடுவால வந்துடுவியா இது வேணா செஞ்ச வேலை இது நாங்கள் வேலைண்டு வந்தால் அப்படி தான் 6 அம்மா இப்போ கொஞ்சம் காய்ச்சல்னு சொன்னால் இப்போ 2 பாதி காணும் போல பால் இந்த பானைக்குள்ள வரணுமே பாருங்கள் பாலில் இந்த கஞ்சி காய்ச்சக்கூடிய பானையை பாருங்கள் மண் பானையில் வந்து நாங்கள் இதே போகிறேன்னே அலையா இருக்கும் மண் பானையில் காய்ச்சினான்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் இப்போ வீட்டு ரூமுக்குள்ளே இருந்து இப்போ சில வேளை நாங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பிடும் போல் வாயிரும் சிலருக்கு எனக்கு அடுத்த வந்து நான் இப்போ இன்னொரு விஷயத்த வந்து முக்கியமாக சொல்லணும் நம்மளுடைய உறவுகள்கிட்ட. நான் இப்போ உடம்பை குறைக்கிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து நான் இப்போ என்ன சொல்கிறது டயட்டில் இருக்கேன்னு சொல்லலாம். காரணம் என்ன, இப்போ சாப்பாடை வந்து குறைச்சாச்சு, சீனியை வந்து இப்போ முழுதாக குறைச்சாச்சு. ஏற்கனவே வந்து உடம்பு கூட, அப்போ சீனி வந்து கூட இருந்தால் உடம்பு வந்து கூடும் அப்படின்றதால வந்து சீனியை வந்து ஃபுல்லாக முழுதாக குறைச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ சாப்பிட்ற எல்லாம் வந்து சிவப்பரி சோறு தான் சாப்பிட்றது. ஏன்னா சிவப்பரி சோறு இப்போ இன்றைக்கு வந்து நெல்லை வந்து குத்தி எடுக்கணும், முடிஞ்சு இப்போ நெல் குத்தி எடுத்து சிவப்பரி சோறு தான் சாப்பிட்றோம். சிவப்பரி சோறு என்னத்துக்காக சாப்பிட்றோன்னு சொன்னால் அதில் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் அந்த சிவப்பரி சோறு சாப்பிட்டால் கூட சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லையா பாய், எல்லாம் ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்குது. அடுத்த வாதியா இது போட்டி சரியோ இது போட்டியா டைம் ஆகணும் வரும் போட்டி சரியோ. இப்போ வந்து 4:56 வா கிட்டுவா சரி இல்லை 4:56 தேங்காய் போய் காட்டு. இது பெருசுடா காட்டும் இல்லை இதான் பெருசு சரியா. நீ கொஞ்சம் பெரிய தண்ணி பெருசு திரு சரியோ. சின்ன படி தானே ஒத்துட்டு வட்டும் நான் இந்த குறப்பா எடுத்து வரேன். சரி சரி 56 சரி 56 சரி 57 லிஸ்டாக வேணும் சரியா. அதுக்காக வந்து கட்டாயிட்டு எடுத்துட்டு வரல நாங்கள் போட்டின்னு வந்தோம் பார்க்க மாட்டோம். கவனம் மூச்சு அடைச்சிடும். கட்டி அடி விடுற மாதிரி அரே கிட்ட வந்து காட்டுங்க. காரக்கூடாது எங்க ஹார் இங்க கிட்ட வந்து காட்டுங்கடாப்பா சார். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் செய்வோம் நாங்கள். ஐம்பத்தி 57 இடுப்பு கிடக்கு. 59 தூக்கிட்டாம அம்மா ஆனால் ட்ரை பண்ணலாம் முயற்சி. நீங்க அவங்க கதையை கொடுத்தேன் வெற்றியில இவங்க முருகடி எனக்கு கதை வராங்க மக்கள் இவங்க சரியா. அப்படித்தான் அப்படி இலக்கு அடிச்சுட்டா விட கிடையாது காய்ப்பாங்க, காயில் வாங்கக்கூடாது சரியா. ஒன்றை வாண்டலி செய். அது கொஞ்சம் இந்த வசதி இல்லாமல் இல்லை இல்லை அது கொஞ்சம் உடம்பு வெயிட் தானே. போட்டியில் வெண்ட வர இனி என்ன வசதி போட்டியில் போட்டியில் ஜெயிச்சாரு எல்லாம் ஃபுல்லாக திருவணும். 58 ஒரு நிமிஷம் ஆனால் கடுந்தேம்டா கடுந்து ஒரு நிமிஷம் தெரியுதுந்தா. ஓகே ஃபுல்லாக கணக்காக தான் ஓகே. உங்களோட போட்டி விதிமுறையில் முறக்கூடாது. போட்டியில் ஜெயிக்கிற ஆள் வந்து 2 ஆப்ப கஞ்சி இலவசம். உண்மையாவா? கூட அதிகமாக தருவோம் சரியா. சிரட்டெல்லாம் குடிக்கிறாங்க கடுகா அம்மா சரியோ முடிஞ்சா கடுகா ஓகே தெரிவித்தார். ஓகே அப்போ நேரம் 58 அப்போ 59 2 நிமிஷம். இங்கே பாருங்களா வசதிக்கு அப்படியே சரி 2 நிமிஷம். டிலானி வா கூட்டுங்க டிலானி வா சரியா. இப்ப இல்ல டைம் காட்டும் சரி. 59 58 ஆடும் 58 ஆடுங்களா 59 60 ஆடு 60 இல்ல 5 மணி ஆகட்டும் 5 மணி ஆகட்டும் சரியா. அம்மா பார்த்து கொண்டு வாங்க நீங்களும் வாங்க அடுத்து வாங்க இருங்க
அந்த பார்த்தா செல்லம் அடுத்து வாங்க பாருங்க டைம் பாருங்க. என்ன 5 மணி ஆகல 5 மணி ஆனா உனக்கு டைம் சரி நமக்கு ஸ்டாப் பண்ண கொஞ்சம் டைம் கொடுப்போம். டைம் கொடுப்போம். டைம் கூட போல உனக்கு இப்படி தான் இருந்தாங்க ஸ்டாப் பண்ணு. ஓகே சின்ன பாதியானே சின்ன இப்படி பாதியான முடிச்சிருப்பேன். ஜோக்குடி சொல்லும் பாருங்க. 6 அங்கே எத்தனை தேங்காய் இருக்கீங்க நெஞ்சோ முதலாம் பரிசு தம்பி டிலானுக்கு தான். என்ன போட்டியே முடியல. போட்டி விதிமுறை சரியாகல உங்களுக்கு. 2வது மீது 3வது அரிசன். சின்ன பையன் மக்கள் இதை பாருங்க மக்களே, இது எந்த பெரிய பாதியண்டா அதான் இதையும் அளந்து வாப்பா கடைசியில். எத்தனை தேங்காய் இருக்கீங்க. இப்போ போன வருஷம் நம்மளோட ரதியம்மாவுக்கு திருவம்பாதுல நம்மளே பங்கு கொடுத்தோம். ரதியம்மா அஞ்சு மணி ஆயிடுச்சு. தேங்காய் உராக்களுக்கு அரிக்கு மேலே கொடுக்கணும். இல்லாட்டி அருகட்டு என்னதுக்கு பால் ஒழிக்கிறதுக்கு முதலாம் பரிசு 2ஆம் பரிசு. அப்படி நீங்கள் காய்ச்சின கஞ்சி தந்தேன் நாங்கள் ரெண்டு ஆப்ப கஞ்சி. சரி ஓகே முடிஞ்சு. ஓகே சரியா 2 நிமிஷம் 2 நிமிஷம் வராது இது. இல்ல ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அதெல்லாம் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் வரும். 1 நிமிஷம் தானே. ரெண்டே எப்படி சாப்பிட நீங்க இதுல என்ன இதுல ஏச்சு ஆரம்பம் பண்ணுவான். நான் தான் ஜெயிச்சேன். ஏன் சொல்லுங்க ஆபம். இப்போ இந்த 2 தேங்காய் பால் இப்போ உங்கள்ட்ட தீர்த்து தந்தீங்க. நீங்க எத்தனை திருப்பியல்? அதான் உண்மை. நீங்க இந்த 2 தேங்காய் பால் எங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் அடுத்து பாருங்க. காய்ச்சி மெல்ல மெல்ல 10 இதுல. அப்போ அவர் 2 நிமிஷம் ஒரு 1.5 நிமிஷம் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல தீர வேண்டியது 3.5 நிமிஷத்துல செஞ்சிருக்கீங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க செய்யக்கூடாது. ஒரு பாடம் என்ன, அதாவது நீங்க போட்டியோட செய்ய வேணும், பொறாமப்படக்கூடாது. ஏன்னா இப்போ பொறாம இருந்தா இப்ப ஜெயிக்கல. அதானே உண்மையில போட்டியோட செஞ்சால் போட்டின்றது வந்து எல்லாத்துக்கும் இருக்குதான் வேணும். போட்டியோட இல்லைன்னா வெற்றி நிச்சயம். உங்களுக்குள்ள பொறாம இல்ல போட்டி இருந்து இதுல பார்த்து வீட்டை சொல்றது தெரியா காலையில தேக்கியா தெரியும். எதிராளி நல்லதான் அவ்வளவு தெரியாது. இப்ப 3 கிலோ நாங்கள் திரும்பி காட்டிருக்கோம். எப்படின்னு தெரியும் தெரியும். இது வந்து போட்டின்ற அடிப்படையில் வந்து இப்போ 2 பேரும் என்ன பொறுத்த வரைக்கும் சமாளிச்சு தெரிவிக்கிங்க. ஓகே இப்போ நான் வேலையை ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ என்ன செய்யணும்மா? இதெல்லாம் கழுவணும். எதை கழுவணும்? சர்க்கரை கழுவணும். அடுப்பு போட்டுவோம். அடுப்பு போட்டுவோமே. எல்லாம் ஊற்றிக்க நேரத்தோட. இதை வச்சா செஞ்சிருமீரா? காஞ்சிருமீரா? வடிச்சிருமீரா? சும்மா வச்சா பாலப்புளி இல்ல வைக்க பாலப்புளி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் தேங்காய் பால் பிடிஞ்செடுக்க போகிறோம். முதலாவது வரப்போகிறது வந்து தலைப்பால். இது ஆறு இது மிது வேலைடா. இது ஒன்றை வேலை தான். இது ஒன்றை வேலை அது. சரியோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றுங்க நிறமட்டிலேருந்து. ஓகே ஆமாம் பாருங்கம்மா அவ்வளோ தண்ணி. சரியோ பாருங்க காணமாடு காணும் 2 ஆள் பால் புளியோன்னு இப்படி தஞ்சேன். யோசிக்க கூடாது. வீடியோ ஆகிறார்கள் வடிவா கையெல்லாம் சோப் போட்டு வடிவா கழித்து வந்தேன். யோசிக்க கூடாது. பால் புளிக்கிறதுக்கு பாட்டெல்லாம் இல்லையாடா? இந்த வலை இழுக்கிறது பாட்டு இருக்குமா? மீன் பிடிக்கிறதுக்கு படியாம சோறு கொண்டு போற புள்ளாட அங்க வாடி மீது சும்மா ஆடா. எதுக்கு அது என்ன பாட்டு? அந்த பாட்டு தெரியாது சத்தியமா. அந்த பாட்டு வேப்ப இல்லடா பாரு. பரவாயில்ல, இயற்கையா வந்து செய்ய வெளியே செய்யக்குள்ள அப்படி வரும். அம்மாள் மகளே இப்படித்தான் பால் புளிகிறது. கொஞ்சம் பாருங்க, இப்படி எடுத்து கையில் வச்சு நல்லா நசிக்கணும். பாருங்க தும்பு பறக்கணும். சரியா? தான் பால் புளிகிற இதுங்க புளிஞ்சாச்சு நல்லா. சரியோ? அப்போ அதனால் இப்போ என்ன செய்யணும்னா நல்லா புளிஞ்சு போட்டு
அந்த கொல்லி குதிரை கொல்லி வெப்ப கொல்லி இதை கொண்டா படிட்டு கொண்டா கையாச்சான் இல்லை அப்படியா இதை எடுத்து நான் ஹோட்டலில் விளைஞ்சேன் அதுக்காக அங்கே போய் தேங்காய் பால் நான் முடியல கோப்பையாவை கிடைக்கும் அப்படி தெரியுங்க இருந்து சொல்லுங்க போய் அப்ப காசு ஒரு 2200 தந்தான் போக்காடி போட்டு நான் நடுக்க குளருவேன் தாவையாக குளர்றேன் என்னடப்பா அந்த படிக்கிற இதுல எந்த படியும் போயிருக்கியா நீங்கால என்ற மாதிரி அங்க ஒரு நேரம் தம்பி வேலையாயிரான் என்ன வேலைஞ்ச உஜரமா இருந்தீங்க எனக்கு விளையல அங்க அந்த கடைக்குள்ள நிக்கிய சட்டிவான வச்சுரை ஓ அப்ப பார்த்துட்டு வந்தடா அம்பி பார்த்துட்டு வர கடவாஞ்சுள்ள வந்து நான் பஸ்ல இறங்குறேன் வந்து இறங்க கூட ஒரு ஹெல்மெட்டோட வந்து பின்னால வாரான்டா அப்படி அம்மாண்டா என்னண்டா ஒரு மோட்டாய்க்கில் ஒரு வந்திருக்கா போற ஹெல்மெட் எடுத்தேன் சொல்றேன் ஹெல்மெட் நான் கொண்டு கொடுத்தேன் அதாவது என்ன சொன்னால் வந்து பாடசாலை நிலையத்தில் வந்து மழை மாரியாலத்துல கவலை யோசனை மாதிரி மழைக்க நினைறானோ ஒடியன் அது பெரிய கதை. அதாவது இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க அனுஷன் ஏன் அந்த சிறுவர்கள் வந்து ரோட்டில் இருந்து நாகப்பழம் விற்கிறதால வேலேஸ்வராலையும் பிடிச்சி பொடியனையே ஒருவன் கண்டு தம்பி சொன்னேன் பொறுங்கம்மா வரனே ஏனென்றால் இப்போ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க அனுஷன் அவனை தேவையில்லாத வேலை உண்மையில் பள்ளிக்கு போவான்ட்டு என்ன ரோட்டில் நாகப்பழம் விற்கிற பொடியில் வந்து பிடிச்சி கொடுக்கா சிறுவர் நடத்த பிடிச்சி கொடுக்கான்னு யோசிப்பீங்க. ஏனென்றால் நானும் அதே தப்பு தான் செஞ்சேன். நான் ஏம்மா உங்களுக்கு ஜிஎஸ்டி சொல்லி நான் அடிச்சலாம் ஓகே கண்டென்சேஷன் சொல்லிட்டு இப்போ நாள் வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சக்கி கேட்டு வர எனக்கு டக்குன்றது ஞாபகம் பாரு அடிச்ச ஓடியும் பாரு ஹெல்ப் செய்கிறான்னு எனக்கு ஒரு பெரிய இது உண்டுமா. அதாவது இப்போ அவர் வந்து நான் நல்லா அவர் சொல்லி அடித்தவர் வந்தவர் அப்புறம் அதோட சேர்த்து இப்போ அவர் கண்டென்சேஷன் இப்போ நம்மளும் அவரோட ஆனர் ஹெல்ப்பும் செஞ்சுருக்கோம்னே அது சொல்கிறோம். அதாவது இப்போ நான் சொல்கிறேம்மா சரியா. ஏனென்றால் இப்போ நான் வந்து இந்த ரோட்டில் நாகப்பழம் விற்கிற பிள்ளைகள் சோளம் விற்கிற பிள்ளைகள் அடுத்த பள்ளி நிற்கிற பிள்ளைகளையே நான் பள்ளிக்கூடம் அனுப்பணும் நினைக்கிறேன்னு சொன்னால் நானும் அதே தப்பை தான் செஞ்சேன். நான் காரணம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிப்பேன். இந்த எக்ஸாமில் முடிஞ்ச அந்த டேர்ம் டெஸ்ட் என்ன முடிஞ்ச ஒரு லீவ் எடுத்துருவாங்க. ஒரு நாள் லீவில் வந்து சரி நான் அப்பா இல்லை அம்மா வந்து கல்லுடைக்க போயிடுவாங்க. அப்போ எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு வருமானம் காணாது உண்மைக்குன்னு. இரண்டால் எனக்கிட்ட போட்டி எடுத்த மகன் அதிரிமா உங்களுக்கு போட்டி எடுத்த ஒரு தேங்காய் புடிக்கிறேன் நான் சமைக்கிறதுக்கு அதில் மேஜையிலேருந்து அம்மா உங்களோட அவர் அங்கே தொழிற்சி எங்கட அவர் விட்டுட்டு போய் தருமா எனக்கு 2 பிள்ளைகள். அப்போ ஒரு ஓடியன் அவர் என்ன படிக்கிறாங்க நான் சரி மீனியா அவருக்கு ஈஸியாக கஷ்டப்பட்டு ஓடிச்சு நானும் பட்டி விரட்டி கல் உடச்சி கல் உரைச்சி இப்படி வளர்த்த மகன் 1 2 3 4 5 5000 என்னண்டா காசு. ஓ வந்தாரு அது முதல் ப்ராக்டிஸ் பண்ணுறது கடைசி வரைக்கும் நான் சொல்ல எங்களுக்கு பக்கத்துல ஞாபகம் அந்த பேப்பரை சுருட்டிடுவான் என்ன இப்படி பேப்பரை சுருட்டி எடுத்துருவான். அப்ப கணித பாட சார் என்ன என்ன சூரியனை பத்தி என்னன்னு சொன்னா அப்படி ஏஜென்ட் சொன்னாங்க நாங்க கேட்டு திரிக்கிறா கதை 4 கொடியன் எழுறாவா எல்லாருமே அது சந்தோஷமான. ஓகே என்னென்றாலும் சொல்லுவது முடிக்கிறேன் கடவுளே கடவுளே சரியாப்பா நான் வந்து முடிச்சு போட்டு வரேன் இப்போ ஹாயப்பா சரி. என்னென்னு சொன்னால் அப்போ உண்மையில இந்த பள்ளிக்கு போகாத பிள்ளையிலேயே நாங்கள் பிடிச்சி கொடுக்குற இதெல்லாம் வந்து கவலைப்படுறேன்னு சொன்னால் வந்து அதாவது எனக்கு கொஞ்சம் ஒரு யோசனை வந்து நான் பள்ளி போகாமல் இருந்து அதுக்கப்புறம் வந்து நானாக யோசிச்சு நானாக வந்து பள்ளி போனேன். கிட்டத்தட்ட நீ சொன்ன மாட்டேன் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் 4 தடவை பாடசாலை இடவிலகல் நம்ம மாட்டேன். நான் பாடசாலையில் வந்து 4 தடவை வந்து இடவிலகிக்கேன். கொலசி முடிஞ்ச கையோட வந்து 6ஆம் ஆண்டில் இடவிலகிக்கேன். பிறகு 6ஆம் ஆண்டு முடிஞ்சு 7ஆம் தரத்து போக்கில் 7ஆம் தரத்துலேயும் வந்து இடவிலகிக்கேன். 8 9 என்ன 9ஆம் தரத்தில் சேர்ந்து நான் 9ஆம் திருப்பி நான் ஒழுங்கான முறையில் சேர்ந்து நான் 9ஆம் தரம் படிக்கக்குள்ள வந்து அது அந்த வாசிப்பு திறன் கொஞ்சம் கூட வாசிப்பு திறன் பண்ணால் இந்த வரலாறு பாடம் அந்த அதெல்லாம் வந்து படிக்கக்குள்ளே வந்து
அம்மாட தங்கச்சி வீடு இந்த பக்கத்தில் இருக்குது. பின்னு போன காய் எடுத்து நான் வாசிக்குவாது. அதுக்குள்ளே அந்த எனவுன்சிங் கதைக்கிற திறமையெல்லாம் வந்தது. ஏன்னு சொன்னால் இப்போ நான் வந்து படிக்காமல் விட்டாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து நான் ரேடியோக்குள்ளே போய் 17 வயசில் வந்து நான் ரேடியோக்குள்ளே போயிட்டு இப்போ யூடியூப்லேருந்து ஏதோ ஒரு வருமானம் வந்து நானும் இன்னொரு 5-6 பிள்ளைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து என்னுடைய முயற்சி. எல்லாருக்கும் அப்படி யோசனை வருமானம் கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு. அப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடசாலை கல்வி என்ன கல்வியை வந்து நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யலாம். இப்போ சில நேரம் கூட நானும் யோசிக்கிறேன், நான் உண்மையில் வந்து படிக்காமல் இருந்தேன்னு சொல்லிட்டு சில வேளை நான் கவலைப்படுறேன். இருந்தாலும் படிப்புன்றது முக்கியம், அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு உதவும்னு சொல்கிறேன். ஆனால் எல்லா படிப்பையும் விட முக்கியமான ஒரு படிப்புன்னு சொன்னால் வந்து அனுபவ படிப்பு. சரியோ, அந்த அனுபவ படிப்பு தான் நான் படித்தேன். அப்போ அதனால் வந்து நான் வந்து சொல்கிறேன், கவலைப்படுறதுக்கான பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு போகணுன்றால் எனக்கு எந்த ஞாபகம் தான் பாரு. அப்போ நிற்கக்குள்ளே வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த பிள்ளைகள அம்மா என்ன செய்வாங்க வீட்டில் வந்து நம்ம ரதியம்மா போல் ஒன்று கல்லடைக்கு போவாங்க, ஒன்று புல்லு பிடிக்க போவாங்க, அப்படி கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அப்போ நான் அதுக்குரிய ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் இது படம் காட்டுறதுக்காகவோ ஒரு நாடகத்துக்காக இல்லை. நான் அதே நேரத்தில் சொன்னாங்கடா அப்போ உடம்பை வளைச்சிவனுக்கு வேலை செய்யுதுடா நம்ம இதில் வயதுலமா நீங்க ஒரு மூட நெல் தூக்குன 10 வயதுலையாமா அப்படி தூக்கி 6ஆம் ஆண்டு வேலை அப்படி தூக்கிருப்பேன். என்னன்னு சொன்னால் 10 வயதுல தூக்குறோம். அது அப்படி உத்தரம் தூக்கலம்மா, இப்படி பிடிச்சி தூக்கி கொண்டு எங்கட வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஓகே. என்ன அப்படியான வேலையை செய்ய, அதாவது இப்போ என்னன்னு சொன்னாலும் வந்து நான் வந்து என் அம்மாவோட தங்கச்சி, அதாவது தம்பி நிற்கான், தம்பிகிட்ட வந்து ஒரு டிராக்டர் இருக்குது. அப்போ அந்த டிராக்டரில் வந்து என்னென்னா கல்கு வாரியம் செய்தவங்க. அப்போ கல் உடைக்கிறது, கல் ஏற்றுறது, அதாவது இங்கெல்லாம் பக்கம் அந்த வீட்டு திட்டம் இருக்குது. அந்த வீட்டு திட்டத்துக்கு தனியால் நான் கல் பிரச்சனை ஞாபகம் இல்லை. நீ தனியால் நான் தனியாக அந்த வீட்டு திட்டம் அளவு கிட்டத்தட்ட ஒரு 40 வீடு திட்டம் இருக்கேன், 50 வீட்டுக்கிட்ட இருக்குது. அங்கேயும் பறிச்சு நான் 50 ஒரு 100 வீடு கட்டுறதுக்கு நான் தனியால் டிராக்டரில் தனியாக போயிட்டு கல் ஏற்றி கொண்டு பறிச்சு நான். அந்த வீடு கட்டினவங்க கேட்டால் சொல்லுவாங்க ஒரு மக்காடை போடுறது. அப்போ அதனால் வந்து இப்போ அதெல்லாம் வந்து கதைக்கூடாது, வேலை செய்ய விட்டால் இப்படி கதைக்கிறவங்களோட நான் வேலை செய்வேன். விளங்குதோ, நான் மண் ஏற்றுவோம், மேசன் மேலே சீமந்து குழச்சி கொடுப்போம், எல்லாம் செய்வோம். இதை கொஞ்சம் ஊற்றுவோண்ணே. அந்த கடைசியில் வர இந்த தேங்காய் இது என்ன தேங்காய் காரல் ஓ அடுத்து வரும். அடுத்து கிளம்பி அரிசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பாலைக்கு ஏற்ற மாதிரி போட்டு சரி நம்ம சரியோ தண்ணி ஊற்றுங்க ஒரு ஆள் 3-4 வீட்டுக்கே வேலை நடக்கிறா, அப்போ கதா நடக்கு. சரியா தண்ணி ஆடும் அதுக்கு வந்துடுமா? அதுக்கு எத்தனை புளியுது? ஆமாம், எல்லா அரிசியும் போட்டு சொல்லோடுக்கு. ஓ இது பானைக்கு வெளியே வர அரிசி பொங்க மாட்டா, அப்போ குறைச்சி போடுவோம்மா. இதோட புளியன்னு சொன்னால் தேங்காய் பால் புளியிற மிஷின் தான் வேணும். அதை உடம்புல அனைத்து பலன்களை அடக்கி ஒரே இது இடத்துல செலுத்தி அமர்த்தி இந்த பாலை வந்து புளியிடும். சரியோ, அதில் எடுத்து போடா, தேங்காய் பால் இருக்காது. இன்னொருக்கா போடுறோம் இல்லை எத்தனை புளியுது? எத்தனை நேரம் புளியுது? 3 நேரம் புளியும். தலைப்பால் டிஸ்ட்ரிக்ட்னு பெசி தலைப்பால், 2வது பால் வயிற்றுப்பால், 3வது பால் கால் பால். சொதியக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்களோ சுரட்டைக்குள்ளே வாங்கிக்குள்ளே. அப்போ சரியாயிரா, 1வது தலைப்பால்ண்டா, 2வது வயிற்றுப்பால், அப்போ 3வது வந்து கால் பால். சரியானே விளங்குதோ? ஊற்றுங்க தான் தேங்காய் பால் காணும் கணக்கு கொடுத்து தண்ணி யாராவது
கூட தண்ணி ஊற்றினா கஞ்சி பூரா விளைச்சிடும். அவளுக்கு நீட்டாக ஹான் பண்ணிக்கேனே. ஓ என்னோட கை நல்ல வள்ளியாக இருந்தா பாய். கஞ்சி நல்லா இருக்கும். வயசு மனுஷன் கையால் பால் புளிஞ்சு நீங்கள் கஞ்சை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது பூர்வ ஜென்ம பலன் கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதோ? அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த கையால் இப்போ காய்ச்சல் கஞ்சி. இந்த கையால் நிறைய புண்ணியம் செஞ்சுக்கிறா. அப்போ அதனால் அமிர்தம் குடிக்கிற மாதிரி இருக்கு. யோசிக்க தேவையா? எங்களோட கொடியனு கொஞ்சம் தெரியுது சார் பீருக்கு கொடியன் இங்கே சுரட்டிகளை கொஞ்சம் பக்கி போட்டு விடுங்க. இது பால் ஒரு தண்ணியா? பால்லடா கால் பால் இப்படியா கொஞ்சம் தூக்கி பிடிங்க. அப்போ தெரியும் எங்கே ஊதுறேன்னு. சரியோ? அப்போ அடுப்பு ஒரு ஆள் மூட்டி தேங்க கிளியர் பண்ணுங்க. மூட்டியாச்சு அது அடுப்பு கொல்லியெல்லாம் பற்றி போயிடுறா வந்தா. சரியோ? கையை கழித்து இல்லை இது கொதிக்கணும்டாப்பா. பால் பொங்கி தெரிஞ்சா தான் நமக்கு நல்லா கொலை விடுங்கண்ணா வைக்கக்குள்ளே. இதை ஓகே வைங்க. ஓகே 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 ஓகே. இப்போ என்னண்டா மக்கள் இப்போ கொஞ்சம் பொங்குது. ஆனால் என்னண்டா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைய விட்டுருக்கு. கூட இல்லைம்மா. ஆனால் படத்துக்கு வைக்கணும். அப்போ அந்த பால் மேலே பொங்கும். குறிப்பிட்ட அளவு வரல. ஆமாம் ஆமாம் நம்ம கஞ்சி அணையம்மா. நீ அரிசெல்லாம் போட்டு அப்படியே பொங்கிடும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்களோட பால் எங்களோட ரதியம்மா அள்ளி வெளியில் ஊற்றுகின்றார் பாருங்க. இப்போ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ. நாங்கள் என்னடா அது முதலாவது கை எங்களை ஜோ 3 தரம் சுற்றி போட்டு போட போகிறா பாருங்க. ஐயா அடப்புங்க போனோம் தானே. ஓகே இப்படி உண்டு மற்ற அடப்புலையும் கொட்டி விட போகுது. பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட கஞ்சி ரெடியாக போகுது. ஓகே ஜோ உங்களுக்கு இந்த தருணத்தில் எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன இந்த காய்ச்சறாமா நல்ல சந்தோஷமா இருக்கு. ஒரு பால்பானை பொங்குனா இந்த ஊரே பொங்குனோட்டு இருக்குமா. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கா? நல்ல சந்தோஷமா. சந்தோஷத்தை காணுது. நல்ல சந்தோஷம். ஆடி பாடி கூத்தானா அது சந்தோஷமா. இது சும்மா நம்ம இதை கஞ்சி எல்லாம் அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரதியம்மாட அதிக சந்தோஷம் தெரியுது. என்ன சர்க்கரை எல்லாம் போடணும். ஓ நம்ம சர்க்கரை இப்போ போடணும் மேலே ஃபெஸ்ட்டுக்கு. ஓ ஓ போடுவோம் எல்லாத்தையும் போடுவோம். இப்போ 2ஆவதா போட போகிறோம் நாங்கள் சர்க்கரை போடுங்க. இதில் வச்சு போங்களா பறக்கும். சர்க்கரை நிறவே கரைந்தாயோ நிம்மதி இல்லை. சர்க்கரை இல்லையே இல்லையே. ஓகே பாருங்க மட்டும் எல்லா சர்க்கரை இருந்தாலும் கழுவி போட்டு தான் அடுக்கணும். ஆனால் சீனியை மட்டும் கழுவில மக்கா. நம்ம சீனியை கழுவி போடுவோம். போட்டு சர்க்கரை காணல தெரியுமா? சர்க்கரை கரைஞ்சி சர்க்கரை போட்ட அப்படியே தானே இவ்வளவு இதாக வந்து கலராக வந்து கலராக வந்து பாருங்க மாம்பழம் மூடி பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்களா? ஆனால் உண்மையிலே இந்த மண்பானையில் காய்ச்சல் நம்மளோட தமிழர் பண்பாடுனே. பானைங்க ஒன்று நீங்கள் பானை மகன் மட்டக்களப்பு மார்க்கெட்டில் நம்மளே ஊரில் இல்லையோ. அதுனா எங்களோட அண்டியா கடை போய் வரக்குள்ள இது 3 வருடமா போயிடுது. இந்த பானை வாங்கியா? ஆமாம் இன்னொன்று இருக்கி. இவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு இந்த கஞ்சை வந்து பொங்கல் பொங்குறா 450 ரூபா. அந்த பானை 450 ரூபா. அந்நேரம் வாங்கினேன். இப்போ வாங்கிட்டேன். இது சும்மா ஆச்சு திலாவை சரி இவன் இந்த பொங்கல்ன்றாங்கன்றாஞ்சோ அடிப்பிடிக்க கூடாண்டு.
ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அதாவது இந்த கஞ்சை இவனை காய்ச்சக்குள்ள நான் பக்கத்துலேருந்து கேட்டு கொண்டு வந்து நான் இப்போ 2 பேர் ஆக்கள்லேருந்து இப்போ வீட்டில் வர ஆக்களும் கதை தர வேணும் அப்போ கழிச்சு கொண்டு ஒரு யோசனை வந்துச்சு உண்மையிலே கஞ்சிக்கு சர்க்கரை போடுறேன்ட்டு நான் உண்மையில கேள்விப்படல விளங்குதோ கஞ்சிக்கு சர்க்கரை போட்டால் சர்க்கரை பொங்கல் சர்க்கரை கஞ்சி இனிப்பா இது பொங்கல் தான் நாளைக்கு பொங்கல் தான் வரப்போகுது ஏன்னா இப்போ இது கஞ்சன்ற பேரில் பொங்கல் விஷயம் மாதிரி தம்பியா இப்போ எங்கட வீடியோ எடிட்டர் அதாவது எங்கட வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல்ற வீடியோ எடிட்டர் அவர் தான் சனு அப்போ நெருப்பிடுவாங்க இங்கே காட்டுக்கு இங்கே காட்டுக்கு எப்படி இருக்கேன் வடிவாரு சக்கரை கஞ்சிஞ்சு சக்கரை சாதமா சீனியோட ஒன்று என்னடா அரிசியோட கூட சீனி ஒண்டா போடக்கூடாது சக்கரை விலகல சக்கரை போட்டா அரிசி திமுத்துருவான்றாங்க ஆரி ஒன்று நான் எல்லாம் போட்டுதாமோ ஆனா போன வருஷம் அப்படிதான் முங்குனேன் விட மாட்டேன்னு ஐயோ தெரியுமா சீனி சக்கரை இல்லாத ஒண்டா கொட்டி தான் முங்குனேன் போன வருஷம் நாங்கடா ஒண்ணா நீங்க போங்க நாங்க ஒண்ணா நித்திரே நீங்க இப்ப எங்களை வந்து ரெடி பண்ணி தான் நீங்க வைத்தீங்க அது உண்மையை சொல்ல பண்ணேன்னு சொன்னால் இப்போ வீடியோ எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது கடைசியில் நான் தான் இவனை நித்திரன்றானல் அப்போ நான் நித்திரேன் நான் நினைக்கிறேன் இவங்க பொங்கல் டைம் தான் நித்திர வேண்டிப்பா இது இப்போ என்னென்னு சொன்னாடா இது பொங்கல் அந்த இறுகி வர முந்தி நம்ம எடுத்தா தான் கஞ்சி விளங்குதா அது கஞ்சி பிடி தான் இருக்கு இந்த அவிஞ்சாச்சு அரிசி போய் அரிசி அவிஞ்சா எடுக்க வேண்டியதா அது மண்பானை எதியா சூட ஒளிஞ்சிடும் காரம் இந்த எடுங்கம்மா என்னம்மா சீனி போடும் சீனி போடலையா அண்ணம் சீனி கடைசியா போடுறேன் லாஸ்ட்ல சீனி போடுறேன் இப்போ பேனிச்சம்பளத்தையும் அது சரி அது பொங்கல் தான் கடைசியில் வர்ற கஞ்சிக்கு நடுவில் வர்ற சரி இப்போ ரெண்டா மூணாவதா போட வேண்டியது பேனிச்சம்பளம் போடத்தான் வேணும் முதல் சீனி போடுதான் போடுங்க இப்போ அப்போ அது கடைசியில் போடுறது அது மேல தூக்கிட்டா தெரியும் ஓ தம்பிட்ட காலு இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய இப்போ அரிசி அவிஞ்சு தானே பார்க்குறேன் தங்காவும் ஊத்துருங்கடாப்பா கொஞ்சம் கிடக்கு இது சக்கரையில் விளையாட்டு மாதிரி எனக்குண்டா இனிப்பா இருக்குடா கடும் என்னடாமா சீனியை கூட கொட்டாங்கம்மா ஏன்னு சொல்லாம் ஏற்கனவே இனிப்பா இருக்கு வெள்ளை சீனி எல்லாம் பாய்க்கிறலாமா இது கருத சீனியா நாங்க இப்போ பாய்க்கிறோம் டேய் சீனியில் ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது இதை சொல்லி ஆகணும் ஒரு வீடு ஒன்று பார்த்து நான் மனித எலும்புகள் விலங்குகள் எலும்பெல்லாம் மாவாக்கி இந்த சீனி தொழிற்சாலையில் வந்து பயன்படுத்துகிறாங்க உண்மை நானும் பார்த்தேன் வீடியோ பார்த்துனியா இந்த எலும்பு தானே மனித எலும்புகள் நாய் எலும்பு பண்டி எலும்பு குரங்கு எலும்பெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை சீனி தொழிற்சாலையில் வந்து அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணுறாங்கடா அதான் அம்மா போட்டு தர குடிக்கிறேன் நானா போட்டு குடிக்கிறேன் அம்மா இந்த சீனி சாப்பிடக்கூடாது ஐயோ சீனி என்னத்துல உருவாரண்டி சொல்லட்டா கரும்புல கரும்பில்லாம வருவாரு இப்படி இப்படி போட்டு இது வைக்கிறேன் பக்கமா அது போட்டு நாங்க இந்த ஸ்கூலால போய் பார்த்தோம் ஸ்கூலாக போய்கில் இப்போ சீனி போடுமா கொஞ்சம் வாங்க அப்படி தேவையில்லம்மா அல்ல கூடாமா அப்போ கொஞ்சம் போடு கணக்க தேவையில்லையா காணு 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 காணுமம்மா காணு ஏன்டா இன்னும் கொஞ்சம் போடுது சர்க்கரையில் இனிப்பு தாங்கடா இந்த மஞ்சள் ஆகிற இனிப்பு தான்டா இது மஞ்சள் இனிப்பு தான்டா இது என்ன அஞ்சேட்டா நீ எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் போகிற நீங்கள் பொங்குதுன்னு கஞ்சி பொங்கலாகிற தருணம் நீ நம்ம கஞ்சன்னு சொல்லிக்கப்படாது பொங்கல்னு சொல்லிக்கணும் செப்பரேட் பொங்கல் புண்ணல் ரீ தானே ஒரு நேரத்தை கஞ்சி ஆச்சு கடிப்பிடிக்கேன் நான் அரிசியில் கஞ்சி கொட்டுங்க கொட்டுங்கம்மா இது அம்மாட ஸ்பெஷல் ரதியம்மா ஸ்பெஷல் வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து ரதியம்மாட ஸ்பெஷல் தான் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே இது தேவையான பொருட்களை கொஞ்சம் திருப்பி பெருச்சம்பளம் போட்டிருக்கு அடுத்த கொடுமந்தி சம்பளம் போடுங்கம்மா போடுங்க போடணும் முடியாச்சு அதான் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சை மாரி என்னதுக்குள்ள அவர் இப்போ சாப்பிட்றதுக்கு பிச்சை பண்ணுவாருக்கு நன்றி
இனிப்பெல்லாம் பிரிச்சா குறைச்சிட்டு சாப்பிட்றது டயட் இருக்கு இதுலேயே இப்போ கொஞ்சம் நான் சாப்பிடுவேன் நான் யோசிக்கக்கூடாது ஒரு கரண்டி சாப்பிட்டாலும் நீ கோவிக்கக்கூடாது என்ன குறை சாப்பிட்றா தம்பிட்டு தவஞ்சி இறக்கும் இப்போ கடைசி கட்டம் கடைசி கட்டம் இறக்குறான் சரி கறக்கு கீழே பாயில் வச்சுடா கீழே 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 இல்லை சனம் லைனில் வாங்க லைனில் வந்தாடா கடைக்கு லைனில் வாங்கடாப்பா லைனில் வாங்க ஆர்டர் பண்ணிடுங்க கஞ்சி கிடைக்கும்னா லைனில் வேணுமா கொஞ்சம் கொஞ்சமா பாடலையும் கொஞ்சம் கிழிச்சு நிற்கலாமே வரப்பா கிளி சுடுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுகர் இல்லடா சரியோ பாயாசம் சரியோ இது பாயாசம் பண்ணு கடையில் வந்துடாப்ப கொண்டா தம்பி வா கொண்டா சரியோ காட்டி போட்டு ஓ கொஞ்சம் காட்டி போட்டு ஓ சாப்பிட்ருவாங்க ஒரு பாருங்க ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் கொடுங்க சாப்பிடும் நான் கொஞ்சம் குடிக்கியா ஜெயிச்சாக்கள் சென்று ரெண்டு பேரா ஓகே 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 இந்தா தம்பி அடுத்தல வா இறக்குறேன் சுரத்தில் கொடுத்தா அது கஞ்சி அப்பம் மணக்கிற அப்பம் பாலப்பம் இருக்குது தானே சரி குடிச்சு பார்த்து உங்கள் டேஸ்ட் சொல்லுங்க குடிச்சு பாருங்க மெல்ல சுட குடிங்கண்ணா இப்போ குடிக்க டேஸ்ட் சொல்லல குடிங்க குடி கீழே எடுத்துட்டு அம்மா எடுத்துரு அங்கே கையில் ஊற்று அப்படி நான் ஆற வைக்கேன் அம்மா பாருங்க அப்படி ஆற வைக்க அஞ்சு பாருங்க கொஞ்சம் அம்மா மாதிரி தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி காடு தம்பி மாதிரி எப்படி இருக்கிறா எனக்கு தெரியல எடுத்து குடி தாங்க மக்களே எனக்கு ஒரு சுரட்டை அவனுக்கு ஒரு சுரட்டை கொடுங்க இப்படி நானே வச்சு தரேன் எனக்கு கொஞ்சம் மாட்டாங்களா என்னடா வீடியோவில் கொஞ்சத்தை குடிச்சு போட்டு வீடியோ நான் நிறைய வீடியோ வீடியோவில் ஆக்கள் பார்ப்பாங்கண்ணே அதில் கொஞ்சத்தை குடிச்சா வீடி ஓகே சிரட்டையில் பாயாசம் சக்கரை கஞ்சி ஓகே பாருங்க எவ்வளோ நான் குடிக்க போகிறேன் இதுக்கு ஆறாவது என்ன கமெண்ட் பண்ண போகிறாங்க ஒரு தரம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க நாங்கள் இங்கே குடிச்சிருக்கோம் எப்படிடா உப்பு இல்லை உப்பு போடலை மறந்து என்ன வராது முதல் நாள் தானேடா கற்றுக்கொண்டோம் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும் ரெண்டாம் நாத்து ஒழுங்கா செய்ய அம்மா எப்படி இருக்கு வாங்கடா நீங்கள் ஒன்று சாப்பிட்டு முடிச்சு பார்க்குறீங்களா கூத்தாய் தா இருக்கிற இளைஞக்கா அவன் குடிச்சு பார்க்க கொஞ்சமா சுடுதோ வா சுடு இல்லை உதரில் எடுத்துடாவ நல்லா தாரிக்கு என்னடா நல்ல இல்லையாடா இல்லை நல்லா இல்லையோ கஞ்சி மாதிரி தானே இருக்கு வேறு மாதிரி இல்லை கஞ்சி மாதிரி தான் இருக்கு ஓகே இது பாருக்கா அவ்வளோ கொடுக்குறது இது இப்போ அம்மா பார்த்த வேலை அது இவ்வளோ அரிசி எடுத்தது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் இருட்டு இல்லாமல் கொஞ்சம் இருந்துக்க கொஞ்சம் ஆகலாக கொடுத்திக்கலாம் ரொட்டால் ஆகலுக்கு நல்லா அப்போ அம்மா அழகான சக்கரை கஞ்சி செய்துட்டு இல்லை நல்லா சாப்பிடுங்க நல்ல சுவையாக இருக்கு நல்ல சுவையாக இருக்குண்ணே அப்போ பிரியை முடிச்சுக்கொள்ளுவோம்ண்ணே பார்த்துட்டு போயில அழகா பாருங்கள பாருங்க இப்போ மாரிக்கு பாருங்க இது ஒரு 50 கொடுக்கலாம் போலண்ணே சிரட்டையில் 50 கொடுக்கலாம் பாருங்க சரி என்னென்னு சொன்னால் இப்போ பாருங்க நல்ல அடி விழு வலிச்சு அடி விழு
ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம் உண்மையில் வந்து இப்போ இன்றைய நாள் முதல் நாள் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு மேலே. முதல் நாள் வீடியோ உங்களுடைய ஆதரவு எப்போவும் இருக்கணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பார்க்குற மட்டும் நான் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு தாங்க. நேரமா நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரணும். பாய் வா என்னம்மா டக்குனு முடிச்சுது நீங்க சொல்லுங்க. அதுதான் புது பழக்கம் தானே. அப்போ இப்போ தம்பியா போய்ட்டு வீடியோ எடிட் பண்ணுவாங்க, அவராக எடிட் பண்ணுவார். மற்ற சேனல் வீடியோ தம்பி எடிட் பண்ணுவாங்க. தெரிஞ்சும் பிள்ளைகள் செய்தால் என்னை மன்னித்து கொள்ளவும். தெரியாமல் பிள்ளை செய்தால் தெரிஞ்ச தெரியாமல் தெரியாம பிள்ளை செஞ்சா மன்னித்து கொள்ளவும். சரி, அப்போ முடிச்சுடுங்க வீடியோ. உண்மையில இந்த சொல்லுங்க, இன்றைய நாளில் நாங்கள் இப்போ எங்களுக்கு அரிசி கஞ்சி காய்ச்சி ஒரு சுவையா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. அது இந்த சிரட்டையில பாருங்க மக்கள், சிரட்டையில வந்து குடிச்சிருக்கு மக்கள். அப்படி மக்கள் இது ஒரு நாளும் மறக்கலாது, செத்தாலும் மறக்கல. சரியோ, சந்தோஷம் தானே அம்மாவுக்கு? நல்ல சந்தோஷம். அம்மா ஹாப்பியா? நான் நல்ல ஹாப்பி. ஓகே, அம்மா ஹாப்பியா, நாங்களும் ஹாப்பி. ஏனடா அதான் குமுதா ஹாப்பியனுமாய் அம்மா ஹாப்பியா, நாங்களும் ஹாப்பி. சரி, ஓகே, அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிடுவோம். நம்ம உங்களோட பாணியில் நீங்கள் முடிங்க, நீங்கள் எப்படி முடிக்கல அப்படி தான் எடுக்கிறோம். ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் காணொளிக்கு வந்து சேரும். பாய்.